குட் மார்னிங். குட் மார்னிங். நீங்க நைட் பூரா தூங்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். சாரு எதுவும் வீணா கற்பனை பண்ணிக்க மாட்டா. எங்க அப்பாவை பத்தி எனக்கு தெரியும். 20 வருஷமா கூட இருக்கேன். யார் இந்த எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா? அவர் பேச்ச நான் எதுக்கு மதிக்கணும்? That is my Charu. Have a nice day, pa. You too. Thank you. மறுபடியும் ப்ராப்ளமா? ஆமா, நான் ப்ராப்ளம். எனக்கு ப்ராப்ளம் எல்லாமே ப்ராப்ளம். இது ஏய், சில சமயம் ரொம்ப வெறுப்பா இருக்குமா? ஏன் இப்படி வாழறோன்னு தோணுது. பேசி பேசி இன்னும் ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத. இது மாத்திரை சாப்பிட்டியா? அம்மா இப்பதான் கேட்டாங்க. நீங்க வேறியா? இதான் இதான் உன் பாதி ப்ராப்ளம்க்கு காரணமே இதான். டென்ஷன், படபடப்பு. அதனாலதான் என்ன எடுத்துட்டேங்க? சொல்லுங்க. அதனாலதான் குழந்தை பிறக்க மாட்டேங்குது. சைக்கலாஜிக்கல் ஃபியர், மென்டல் பிளாக்கேட், கன்சீவ் ஆக மாட்டேங்கிறேன். தேங்க்யூ மதி. தேங்க்ஸ் a lot. நீ ஒருத்தர் தான் சொல்லாம இருந்தீங்க. நீங்களும் சொல்லிட்டேங்க. சம்பந்தம் இல்லாம உளராத இந்தோ. நீ வேணா பாரு, நான் எம்ஆர்பி கிட்ட சொன்ன மாதிரி அடுத்த வருஷமே. அம்மா நிறுத்து போதும். நீ உன் ப்ரெடிக்ஷன்ஸ். இந்த ஜென்மத்துல அந்த குடும்பம் எனக்கு இல்ல. அதை பத்தி நான் கவலையும் படல. ஆனா மதி எப்படி சொல்லும் போது, ஐயோ இது வாய் தவறி. எப்படி வாய் தவறி வரும்? அப்போ உங்க அடி மனசுல அந்த எண்ணம் இருக்கு. ஓகே ஓகே, ஐம் சாரி. ஓகே ஐம் சாரி. ஒரு சாரியில சரியான விஷயம் இல்ல இது. ஐ வில் ஓவர்கம் திஸ். நீங்க உங்க வேலையை பாருங்க. இது ப்ளீஸ் ப்ளீஸ் லீவ் மீ அலோன். நான் மறந்து போன விஷயத்தை, கசப்பான உண்மைகளை இப்ப நீ ஞாபகப்படுத்திட்ட. சரி, சாருட்ட நீ என்னதான் சொல்லிருக்க? அவ 2 வயசு குழந்தையா இருக்கும் போது அவ அம்மா செத்துட்டதா சொல்லிருக்க. சரி, அவ குழந்தையா இருந்தப்ப சரி, அவ வளர்ந்ததுக்கு அப்புறமாவது இந்த உண்மையை நீ சொல்லிருக்க வேண்டியதானே? அப்படியே நான் சொன்னேன்னு வச்சுக்க, என்னை பத்தி ரொம்ப உயர்வா நினைச்சுக்கிட்டு இருக்க சாருவோட மனசு துக்குநூறா உடைஞ்சிரும்டா. வாட் எவர் இட் இஸ் மதன், அவள்கிட்ட நீ உண்மையை சொல்லிடுறது பெட்டர்னு நான் ஃபீல் பண்றேன். என்ன சொல்ற? இத்தனை வருஷமா போய் சொல்லி உன்னை ஏமாத்திக்கிட்டு இருந்தேன். உங்க அம்மா செத்து போயிட்டு தான் சொன்னதெல்லாம் போய். உங்க அம்மா இன்னும் உயிரோட தான். பார்க்க போனா நிஜமாவே உயிரோட இருக்காளா இல்லையா, எங்க இருக்கா, என்ன பண்றா, எதுவுமே எனக்கு தெரியாது. ஜெயந்தி மேம், மீட்டிங்க்கு வர்றதுக்கு முன்னாடி மெயில் அனுப்பிச்சிருந்தீங்க, பார்த்தேன். Your team has done very well. Congratulations. Keep up the good work. Sure ma'am. உங்க டீம்ல இருக்கிற எல்லா மெம்பர்ஸுக்கும் 1 month pay இன்சென்டிவா கொடுத்திருக்காங்க PM. ஒரு நிமிஷம், நான் கொஞ்சம் பேசணும். உட்காருங்க எல்லாம். மேல் சேவனிஸ்ட பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா you are a female சேவனிஸ்ட். மதன் குமார், யாரை பார்த்து என்ன பேசுறீங்க? பின்ன என்ன சார், நாங்க எவ்வளவு உழைச்சாலும் எங்களுக்கு எந்த அப்ரிசியேஷனும் கிடையாது, எந்த இன்கிரிமெண்ட்டும் கிடையாது, எந்த பாராட்டுதலும் கிடையாது. ஆனா நேத்து வந்த ஜெயந்தி, அவங்களுக்கு என்ன இன்கிரிமெண்ட், என்ன பாராட்டு? ஏன் சார் இந்த பாரபட்சம்? மதன் குமார், இத பாருங்க, இப்படி நீங்க பேசுறதுக்கு இப்ப உங்களை வேலையை விட்டு தூக்கிடுவோம். நீ என்னையா வேலையை விட்டு தூக்குறது? நானே போறேன். You men will never change.